எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் இன்னைக்கு லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ லைவ் அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் பாஸ் வீட்டிற்கு அனுப்பப்பட்ட 6 பேர் அதற்கான டிஸ்கஷன் போயிட்டு கடைசி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒருமனதாக மாயா, பூர்ணிமா, தினேஷ், நிக்சன், விஜய் வர்மா மற்றும் அர்ச்சனாவை வந்து ஃபோக்கஸ் பண்ணி உள்ளே அனுப்பிட்டாங்க. இந்த சைடில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் இருக்காங்க. இதில் ஒரு சின்ன வாக்குவாதம் வந்துச்சு தினேஷுக்கும் விசித்ராவுக்கும். அதாவது நீங்கள் போகக்கூடாது, எனக்கு வந்து சண்டை வந்துச்சு, உங்கள் கூட பிரச்சனை வந்துச்சு, உள்ளே போனால் பிரச்சனை இருக்கும், கிச்சனில் டாமினேட் பண்ணுவார் அப்படி இப்படின்னா அது தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் த்ரூ பண்ணி விட்டார். அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க. அவங்களுக்கு எனக்கும் வந்து ஒரு டாஸ்கில் அவங்க பண்ணிட்டு வந்தாங்கன்னா ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அவங்க பண்ண மாட்டாங்க. ஒரு சில வேலைகள் அதை வந்து பண்ணுறப்ப தான் பிரச்சனை வரும். திடீர்னு வந்து நீங்கள் பண்ணுங்க அப்படின்றவாங்க. அது வந்து தான் பிரச்சனை ஆச்சு தவிர மற்றபடி எனக்கு அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அந்த ஒரு சுகர் மேட்ரு தவிர தான் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக உடச்சிட்டார். ஸோ சித்ராவுடைய கேம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு படம் நொறுங்கிட்டே இருக்குது. அப்புறம் மாயா பூர்ணிமா பிராண்ட் பண்ணியிருந்தாங்கல்ல, இனிமேல் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்க தவறாக புரிஞ்சிட்டாங்க. ஆக்சுவலாக மாயா பூர்ணிமா என்ன சொல்ல வந்தாங்கன்னா, 2 பேரும் சேர்ந்தீங்கன்னா அவங்களுடைய கேம் வந்து நீங்கள் ஆட மாட்டீங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. பட் அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது, நாங்கள் 2 பேர் சேர்ந்தாலும் எப்படியோ நாங்கள் பண்ணுறோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் வந்து பண்ணுறாங்க. இதை மாயா வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கேமாக பார்க்குறாங்க. 2 பேர் உள்ளே வர பொழுது 2 பேரையும் குத்த முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எப்படி அவங்க பிளான் பண்ணி பிக் பாஸில் இருக்கவங்க போடுவாங்க, நாமினேஷன் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிரும். அர்ச்சனா, தினேஷ், விஜய் வர்மா தப்பிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இப்போ இருக்கிற அந்த இதில் வந்து யாருனாலும் தப்பிக்கிறதுக்கு ஸ்மால் பாஸ்லேருந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால எல்லாரும் துடிக்கிறாங்க. அதுக்கு விசித்ராவுக்கு கொஞ்சம் காண்டாயிருது, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேம் ஆடுறாங்க. அதனால தான் தினேஷும் போகக்கூடாது, மாயா பூர்ணிமாவும் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி கேம் ஆடுறது. அதுக்கு ஒன்று தான், வேறு எந்த ஒரு ரீசனும் கிடையாது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரிங்களா? ஸோ இப்படி வச்சு பார்க்கும்பொழுது நாமினேஷன் யார் வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாயா, பூர்ணிமா, விஜய் வர்மா, தினேஷ், அர்ச்சனா, நிக்சன். ஸோ இவங்க எல்லாருமே ரொம்ப ஹாட்டான யார் நாமினேஷனுக்குள்ளே வருவாங்கிற ஒரு டாப்பிக்கில் போகக்கூடிய ஒரு ஆட்கள். இந்த 6 பேரும் இவங்க பிளான் பண்ணி 2 இவங்க குத்துனாங்கன்னா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 6 பேர் வெளியே இருக்கிற 5 பேர் 2 போட்டாங்கன்னா கூட 10 ஓட்டு தான் வரும். நீங்கள் நல்லா கவனிங்க, வெளியே இருக்கிற 5 பேர் 2 போட்டாங்க அப்படின்னா 10 ஓட்டு தான் வரும். ஸோ 2 ஓட்டு கணக்கு எடுத்தாலும் 5 பேர் தான் போட முடியும். ஸோ ஒருத்தவங்க உள்ளே இருக்கிறவங்க கண்டிப்பாக எஸ்கேப்பு. சரியா? அது வந்து நிக்சனாக இருக்கலாம், விஜய் வர்மாவாக இருக்கலாம். ஆனால் விஜய் வர்மாவை போடணும்னு சொல்லி இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ விஜய் வர்மா உள்ளே கன்ஃபார்மாக வருவான். இதில் என்னென்னா மாயா பூர்ணிமா தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருத்தவங்க மாயா பூர்ணிமாவில் எதிர் 1 தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? தினேஷ் அர்ச்சனால 1 தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யாராலும் தப்பிக்கலாம். சரியா? அதுபோக விஜய் வர்மா உள்ளே கம்ப்ளீட்டாக வந்துடுவான். நிக்சனை இவங்க அடுத்து கண்டிப்பாக போடுவாங்க இந்த சைடில் இருக்கிறவனுங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நிக்சன், விஜய் வர்மா மற்றும் மாயா பூர்ணிமாவில் ஒரு ஆள் அவங்க கன்ஃபார்ம். அடுத்து வந்து இந்த சைடில் தினேஷ் அர்ச்சனால ஒரு ஆள். 4 பேர் தான் உள்ள நாமினேஷன்ஸ்குள்ளே வருவாங்க. ஏன்னா 10 ஓட்டு தான் இருக்குது அப்படின்றதுனால 3 பிரித்து போட்டால் கூட, நீங்கள் ஓட்டை பிரிச்சுக்கூடா கூட 3 ஓட்டு இல்லை 2 ஓட்டு தான் இந்த ஓட்டம். ஏன்னா எல்லாம் வந்து மெர்ஜ் ஆகிடுச்சுன்னா 2 ஓட்டு தான் வைப்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால் 3-4 பேர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அடுத்து வந்து இந்த சைடில் இருக்கக்கூடிய விக்ரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விக்ரம் அடிப்பாங்க, கண்டிப்பாக அடிப்பாங்க இந்த சைடு. ஸோ விக்ரம், விஷ்ணு, மாயா பூர்ணிமார ஒரு ஆள், தினேஷ் அர்ச்சனால் ஒரு ஆள், நிக்சன், அப்புறம் வந்து விஜய் வர்மா. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த சைடில் இருக்கக்கூடிய ஆட்களில் விசித்ராவும் உள்ளே வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் அவங்க வந்து பயப்படுறாங்க, விசித்ரா அடிப்பாங்க அப்படின்ட்டு. மணி ரவீனாவும் வந்து குருட்டாம்போக்கில் எஸ்கேப் ஆயிடுவாங்க இந்த வட்டம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ இந்த தடவையும் வந்து ஒரு ஓட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு, 2 ஓட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுறாருன்னு தெரியல. பிக் பாஸ் இதில் சரியான ப்ளே பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தெரியுது. 2 ஓட்டு பண்ணார் அப்படின்னா நிறைய பேர் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் 3 ஓட்டு அப்படின்னு பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக 5000, 5ல் 2 போகும். ஸோ அப்படிங்கிறப்ப ஸ்ட்ராங் பிளேயர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மேபி விசித்ராவாக இருக்கலாம், தினேஷாக இருக்கலாம், அர்ச்சனாவாக கூட இருக்கலாம். எதுனாலும் அவங்க பிக் பாஸ் வந்து தூக்கணும்னு முடிவு பண்ணிட்டா தூக்கிடலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இன்னொரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னா நோ கேப்டன் இந்த வாரம் அப்படிங்கிற அப்டேட்டும் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கேப்டன் விட்டுருங்க, ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கான ஒரு பயணமும் வந்து ஆரம்பிச்சிருச்சு. நிறைய ஃபேமிலிஸ்க்கு வந்து ஃபோன் கால் வந்துருச்சு அப்படின்றது கேள்விப்பட்டேன். ஸோ இந்த வாரம் ஃப்ரீ ஸ்டார்ஸ் இருக்கிறதுக்கான 100% வாய்ப்பு வந்து இருக்குது அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஸோ கேம் வந்து கொஞ்சம் சூடு பிடிக்குது. எல்லாரும் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, இந்த மாதிரி எதுவும் வந்து பணம் வேணாம், நம்ம ஜாலியாக இருந்துடலாம், ஃபன்னாக இருந்துடலாம் அப்படின்ற மாதிரி. பட் இந்த பிக் பாஸ் வீடு அப்படி இருக்க விடாது. இன்னும் போக 28 நாட்கள் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். அடுத்த வீடியோ சந்திப்போம் ப்ரோமோவில். தேங்க்யூ கைஸ், குட் பை.